வெயிட் லாஸ்க்கு கோவக்காய் ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது கூட வந்து கொண்டைக்கடலையும் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே தேவையில்ல. அது மட்டும் சாப்பிட்டா கூட வயிறு ஃபில் ஆன மாரி ஆயிரும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் செஞ்சு சாப்பிட்ருந்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்குறோம். கடுகு சீரகம்லாம் தாளிச்சிட்டு, அப்புறம் பூண்டு தட்டி போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம். வெங்காயம் லேசாக வதங்கின முன்னாடி தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் வதக்கிறோம். தக்காளியும் வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயும் சேர்த்துக்கிறோம். கோவக்காய் வதக்கிட்டு அதுலேயே உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிறோம். அப்புறம் நான் கொஞ்சம் மசாலா வாசம் வேணும் அப்படிங்கிறனால கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி சிம்மில் வச்சு வேக விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த கொண்டைக்கடலையிலும் லேசாக மசாலா சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் லேசாக தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். கூடவே சாமி அரிசியில் தயிர் சாதம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டது போக மிச்சம் இருந்துச்சு. சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா